ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ராடிபி சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து மாற்றது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர் அதாவது நீங்கள் இங்கே வந்து நீங்கள் யூசர் போர்ட்டல் வந்து யூஸ் பண்ணும்போது, அதாவது ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறது, யூசர் ஐடி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கோம். வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இந்த இடத்துல நீங்கள் யூசர் ஐடி கிரியேட் பண்ணும்போது என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் நீங்கள் இங்கே டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கூடிய கேப்சாவில் டைப் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை லாகின் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்டிட்டிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்டர் ரோல், ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எபிக் அண்ட் மேக்கிங் ஆஃப் பிடபிள்யூடின்னு இருக்கும். ஃபில் ஃபார்ம் 8ன்னு இருக்கும். இந்த லிங்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார் செல்ஃப் ஃபார் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நீங்கள் ஃபோட்டோ மாற்ற போகிறீங்கன்னா செல்ஃபை கிளிக் பண்ணிங்க. வேறு ஒருத்தவங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா அதர் எலக்டரை கிளிக் பண்ணிங்க. ஸோ நான் வந்து செல்ஃபை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். உங்களுடைய எபிக் நம்பர் வந்து இங்கே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கும்போது டிஸ்பிளே ஆகும். சப்மிட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபெச் பண்ணி எடுத்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் இருக்கும். அதை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் எல்லாமே வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு வந்துடுங்க. எதையுமே நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். இங்கே வந்து அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த்து, ரிலேஷன் டைப்பு, ரிலேட்டிவ்ஸ் நேமு, அட்ரஸ், மொபைல் நம்பர், ஃபோட்டோன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் ஃபோட்டோ மாற்ற போகிறதுனால ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நெக்ஸ்ட் டிக்ளரேஷன் கேட்பாங்க. ப்ளேஸ் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கேப்சா வேல்யூ கொடுத்துருப்பாங்க. கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரிவியூ அண்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே ஆகும். ஸோ அது கீழே வந்து நீங்கள் சப்மிட் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க. இதை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. கீழே வந்து டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்னு இருக்கும். இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. ஸோ இந்த மெத்தட் மூலயமா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் உங்களுடைய ஃபோட்டோ ஈஸியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.